அவதானமாக இருங்கள். ஜாலில் உச்சம் தொடும் வெப்பம். மக்களுக்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. மகன் தாக்கியதில் தந்தை உயிரிழப்பு. நடந்தது என்ன? அனுர கைது. வெளியான திடுக்கிடும் செய்தி. பிள்ளையான் மீண்டும் ஒரு குண்டுவெடிப்புக்கு தயாராகலாம். சஹ்ரானுக்கு விற்கப்பட்ட ஆயுதங்கள் காட்டி கொடுத்தவரை கொன்ற கொடூரம். ஈரானிடமிருந்து அமெரிக்காவிற்கு கிடைக்கப் போகும் அதிரடி சலுகை. நாட்டின் பல மாவட்டங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சப்ரகமுவ மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிப்பவர்களுக்கு வெப்பம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மதியம் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சப்ரகமுவ மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மனித உடல் உணரும் வெப்ப குறியீடு எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சூரிய ஒளியில் நீண்ட நேரம் இருப்பதும் வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுவது சோர்வை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேவையான அளவு தண்ணீர் குடிக்கவும் முடிந்தவரை வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுடன் இக்காலப்பகுதியில் தொடர்ந்தும் கடினமான உடற்பயிற்சிகள் அல்லது வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாத்தளை பகுதியில் மகன் தாக்கியதில் தந்தை உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி தந்தையை கொலை செய்த குற்றச்சாட்டின் கீழ் அவரது மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் மாத்தளை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட அதிரகப்பிட்டிய பகுதியில் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவருக்கும் அவரது மகனுக்கும் இடையே ஏற்பட்ட தர்க்கம் முற்றியதாலேயே மகன் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் அதிரகப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 64 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அத்துடன் சம்பவம் தொடர்பில் 33 வயதுடைய மகனே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. திரைசேரிக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி போலியான மின்னஞ்சல் ஊடாக மோசடியான முறையில் பெரிதொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என திஸ்ஸகுட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை என்ன சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்து ஜனாதிபதி நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தற்பொழுது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியும் நிதியமைச்சின் செயலாளருமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வு பிரிவில் கேர்னல் பதவியில் இருந்த தகவுத் அகமட் அனீஸ் சஹ்ரான் குழுவினருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து அவர்களுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒட்டிசுட்டான் ராணுவ முகாமில் பணியாற்றிய குறித்த ராணுவ அதிகாரி அங்கிருந்து ஆயுத களஞ்சியத்தில் இருந்த T-56 துப்பாக்கிகளை எடுத்து சஹ்ரான் குழுவினருக்கு வழங்கியுள்ளார். ஒட்டிசுட்டான் முகாமில் இருந்து காத்தான்குடியில் இருந்த சஹ்ரான் குழுவினரின் முகாமிற்கு ஆயுதங்கள் கொண்டுவரப்பட்டு இருக்கின்றன. அத்தோடு ராணுவ அதிகாரிக்கு சொந்தமான 2 வேன்களில் காப்பீட்டிற்கு கீழ் மறைத்து வைத்து துப்பாக்கிகளை சஹ்ரான் குழுவினருக்கு அவர் வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சட்டவிரோத ஆயுத விற்பனை தொடர்பில் அகமது லெப்பை முகமது நசார் என்ற நபருக்கு விவரங்கள் தெரிய வந்ததை அடுத்து அவர் மட்டக்களப்பு புலனாய்வு பிரிவு போலீஸ் அத்தியட்சகருக்கு முறைப்பாடு அளித்து எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து குறித்த விடயம் தொடர்பில் அறிந்த தகவுத் அகமது அனீஸ் முகமது நசாருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய குழுவினருடன் சேர்ந்து பிள்ளையான் மீண்டும் ஒரு குண்டுவெடிப்புக்கு தயாராகலாம் என எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்துள்ளார். அதோடு ஈஸ்டர் தாக்குதல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவர்களுடன் பிள்ளையானை ஒன்றிணைத்து விட வேண்டாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதோடு பிள்ளையானுக்கு இனிமேலும் யாராவது வாக்களித்தால் அவர்களின் விரல்கள் பாதிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். அதோடு பிள்ளையானை சிறையில் சந்திக்க சென்றவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிள்ளையானுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் அறிவிற்றவர்கள் எனவும் சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.
வட்டுக்கோட்டை தொகுதி கிளை கூட்டமானது நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிலையில் பெரும்பாலான வட்டுக்கோட்டை தொகுதி கிளை உறுப்பினர்களுக்கு கூட்டத்திற்கு அறிவித்தல் வழங்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சுமந்திரனுக்கு ஆதரவாக செயற்படுபவர்களுக்கு கூட்டத்துக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் உப செயலாளர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலருக்கு அறிவிக்கவில்லை என விசனம் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கூட்டத்தில் தலைவர், செயலாளர் மற்றும் உபதலைவர் உள்ளிட்ட முக்கிய பதவிகள் தெரிவு செய்யப்பட்டன. குறித்த கூட்டம் நடைபெறுவதை அறிந்த சில கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளை உறுப்பினர்கள் தாங்களாகவே கூட்டத்திற்கு சென்றனர். இதன்போது சுமந்திரனின் தன்னிச்சையான செயற்பாடுகள் மற்றும் அவரது விரும்பத்தகாத செயற்பாடுகளுக்கு எதிராக காரசாரமான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கட்சி கூட்டத்தில் சுமந்திரனை ஒருமையிலும் விழித்து தமது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலைமை சமாளிக்க பெரும்பாடுபட்ட சுமந்திரன் நன்றியுரையும் கூறாமல் கூட்டத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்ட காணாமல் போன ஆட்கள் பற்றிய பிராந்திய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான சாட்சியங்கள் பதிவு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலக மண்டபத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலக பிரதிநிதிகள், சட்டத்தரணிகள் கலந்து கொண்டதோடு மன்னார் மாவட்டத்தில் காணாமல் போனவர்களை தேடும் நூற்றுக்கணக்கான உறவினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். ஈரான் தரப்பிலிருந்து அமெரிக்காவிற்கு ஒரு சலுகை அல்லது முன்மொழிவு வரவுள்ளதாகவும், ஆனால் அதன் விவரங்கள் இன்னும் தமக்கு தெரியவில்லை எனவும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவித்த அவர், அவர்கள் ஒரு முன்மொழிவை வழங்கி வருகின்றனர். அது என்னவென்றும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு மிகவும் முக்கியமான பாரசீக வளைகுடா நீர்வழியான ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்கா இந்த மாத தொடக்கத்தில் நேரடி ராணுவ முற்றுகையை நடைமுறைப்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது விதிக்கப்பட்டுள்ள இந்த தடைகள் ஈரானிய எண்ணெய் கையாளும் சர்வதேச நிறுவனங்களை குறிவைத்துள்ளன. அத்தோடு அந்த முன்மொழிவின் விரிவான தகவல்கள் தமக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானில் யாருடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடாத்தி வருகின்றது என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது அதை நான் இப்போது சொல்ல விரும்பவில்லை எனவும், ஆனால் தற்பொழுது அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் நாங்கள் பேசி வருகின்றோம் எனவும் ட்ரம்ப் பதிலளித்துள்ளார். இருப்பினும் முன்னதாக ஈரானிய தலைமைக்குள் நிலவும் நிச்சயமற்ற தன்மை பேச்சுவார்த்தைகளில் சிக்கல்களை உருவாக்குவதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நிலவரம் பலத்த எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தியுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு விலங்கு நல அமைப்பான பீட்டா கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அவரது தேர்தல் பிரச்சாரத்தின் போது கட்சியின் நிறங்கள் பூசப்பட்டு புறாக்கள் பறக்கவிடப்பட்டுள்ளமைக்கு கண்டனம் தெரிவித்து இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. உயிருள்ள பறவைகள் மீது இவ்வாறு சாயம் பூசுவது கடும் கண்டனத்திற்குரியது என பீட்டா தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது.